ஒவ்வொரு காலமும் நம்மளுக்கு பாடம் கற்றுத்தருகிறது. இஸ்லாம் துவங்குகிற ஹிஜ்ரா ஒரு மிகப்பெரிய பாடத்தினுடைய வாழ்க்கை. நம்முடைய துவக்கம் என்பது எதை கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆலோசனை நடந்தது. எல்லாரும் ஆண்டு வச்சிருக்கிறாங்க. ஜனவரி துவங்குகிறது, இத்தமிழ் மாதங்களும் துவக்கம் இருக்கிறது. எல்லா மாதங்களும் 12 மாதங்களை கொண்டே காலத்தை அமைத்திருக்கிறார்கள். எதை வைத்து நமது காலம் கணிக்க வேண்டும் என்ற ஒரு மஸ்வரா ஜனாதிபதியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த போது இருக்கிறது. அந்த மஸ்வராவில நிறைய பேர் பெருமானாரினுடைய பிறப்பை வைத்து துவக்குவோம் என்றார்கள். அவர்கள் இல்லை எனில் நாம் இல்லை. அவர்கள் பிறந்ததுதான் இந்த சமூகத்தின் வெற்றி. நாட்டை நோக்கி, நாட்டு மக்களை நோக்கி அன்னலாரினுடைய அழைப்பு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அவர்களின் பிறந்த நாள் ஈமானினுடைய, இஸ்லாத்தினுடைய ஆண்டின் துவக்கமாகட்டும் என்ற ஒரு ஆலோசனை. இல்லை இல்லை, நம்ம எல்லாம் மிகுந்த ஆழமான துயரத்தில் ஆழ்த்தியது அன்னலாரின் வஃபாத். அதை வைத்து காலத்தை கணிப்போம் என்ற ஒரு யோசனை. எல்லாவற்றுக்கும் மேலால் முடிவு எப்படியானது? இந்த ஈமானை பலப்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும், உலகமெங்கும் ஈமானின் வெளிச்சம் போவதற்கும், மக்கமா நகரில் பிறந்த முத்தம நபிகள் ஒவ்வொரு வணக்கத்திற்கும் 1 லட்சம் நன்மையை தருகிற காபாவை கூட விட்டு விட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்ட அந்த புனித பயணம் ஹிஜ்ரா, அதை கொண்டு நமது ஆண்டை துவக்குவோம் என்ற ஒரு ஆலோசனை எழுந்தபோது அது ஏகமனதாக முடிவானது. இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரத்தை கொண்டு துவங்குகிறது. நபி பெருமானார் ஹிஜ்ரத்து செய்ததை கொண்டுதான், எனவேதான் ஹிஜ்ரி ஆண்டு என்று இதற்கு காலம் கணிக்கிறது.